விருச்சிக ராசிக்கு இவ்வாரத்தை பார்க்கின்ற பொழுது தைரியமான வெற்றிகளும் விஸ்வரூப வெற்றிகளையும் பெறக்கூடிய லக்கி பாஸ்கராக இவ்வாரம் நீங்கள் இருப்பீர்கள். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறதும் சிறப்புக்குரிய வெற்றிகளை தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். 8ல் குரு சுக்கிரன் இருக்கிறார்கள் என்றாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை 2 சுபகரங்கள் பார்ப்பதும் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் ராசியிலும் 3ஆம் இடத்திலும் அமர்வது மிக மிக யோகம். சூரியனும் சந்திரனும் பார்த்து கொள்வதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் அமைகின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுதான் லக்கி பாஸ்கருக்குரிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு லக்கி அதிகம். எந்த ஒரு விஷயத்திலும் லக் அதிர்ஷ்டம் மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் சந்திரன் இவற்றில் சந்திரன் வளர்பறையாக பௌர்ணமி 8ஆம் தேதி பௌர்ணமி என்று இந்த வாரம் உங்கள் மனம் மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வாரத்தின் ஆரம்ப நாட்களாக ஞாயிறன்றே அனுஷம் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம். எனவே அன்றைய தினமே மைத்திரிய முகூர்த்தம் வரும். பொதுவாக விருச்சிக ராசியிலே அனுஷம் வந்த நட்சத்திரம் வருகின்ற பொழுதுதான் மைத்திரிய முகூர்த்தம் ஏற்படும். இந்த வாரம் அது மிக சிறப்பாக இருக்கிறது. மேலும் குரு சந்திரன் ஒருவரையும் பார்த்துக் கொள்வதும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பார்த்துக் கொள்வதும் நன்மை என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி. ஆகையால் ஆரோக்கியம் மனநிலை பொதுபலனாக பார்க்கின்ற ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல உற்சாகம் சுறுசுறுப்பு கடின வேலையாம் எளிதாக முடிக்கக்கூடிய திறன் மனநிலையும் உற்சாகமாக இருக்கும். மனோகாரகன் சந்திரன் மிக பலமாக இருப்பனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இல்லை. எந்த ஒரு காரிய செயல்களும் வேகமும் வீரியமாக இருக்கும் விவேகமாகவும் இருக்கும். சனி வக்ரமாக 5லிருந்து செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் பலமாக உங்கள் ராசிக்கு 11ல் இருப்பதனால் செவ்வாயை வெற்றி பெறுவார். எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மனநிலை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை நன்ற விதமாக இருக்கும். மேன்மையான செயல்கள் மதிப்புமிக்க புகழையும் பெறுவீர்கள். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் லட்சுமியின் அருளை பெறுவீர்கள். மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் உற்சாகம் மனநிலை என்று வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். மகிழ்ச்சிக்குரியது சிறப்புக்குரியது. விருச்சிக ராசிக்குரிய தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதியான புதனுடைய சேர்க்கை பெறுவதும் சந்திரனுடைய தொடர்பை பெறுவது இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் இருக்கும். 11க்கு 11 என்று புதன் பாவமாக லாபத்திற்குரியவர் 9ல் இருப்பதனால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த லாபத்தை பெறுவீர்கள். வீண் செலவுகள் எவையும் இல்லை. ஆரோக்கியமான மனநிலை உற்சாகமான சுறுசுறுப்பான வேலையும் செய்வீர்கள். வேலையாட்களுடைய உழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில். அடுத்ததாக உத்தியோகம் உயரதிகாரிகளுடைய நட்புறவு மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், நட்பை காட்டுவார்கள். எந்த ஒரு காரியத்தை மிக வேகமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் உயர்வு அதிகார உயர்வு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். மிக சாதகமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் போன்றவற்றிலும் வெற்றி இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நல்ல விதமான அரசு ஊழியர்கள் நல்ல விதமான நட்புறவோடு நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் என்று உத்தியோகத்திலும் உற்சாகம் இருக்கிறது இந்த வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை தனலாபம் சிறப்பாக இருக்கும். மக்களிடம் பாராட்டுகளை ஆதரவையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் படைப்பு மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். அரசியலை பொறுத்தவரை நிதானம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்து. ஆனாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். காரணம் சூரியன் சந்திரன் தொடர்பு பெறுகிறது இந்த வாரம். ஆகையால் அரசியலில் மக்களிடம் ஆதரவு நன்றாக இருக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் 8லிருந்து உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பது. 8ஆம் இடத்துக்கு சூரியன் மறைவெல்லாம் கிடையாது. கோச்சாரியா யோகம்தான். ஆகையால் இந்த வாரம் மகசூல் நன்றாகவும் லாபம் கொண்டதாக இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருப்பதனால் மகாலட்சுமியின் அருளையும் நீங்கள் பெறுவதனால் மிகப்பெரிய நன்மைகள் கொண்ட மகிழ்ச்சியான வாரம். நலம் பெருக வளம் பெருக.
விருச்சிக ராசிக்கு இவ்வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு மற்றும் சுக்கிரன் பார்ப்பதும் சந்திரன் வளர்பிறையாக வந்து அமர்வதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஆண்களை பொறுத்தவரை மனைவியின் மீது அன்பை காட்டுவீர்கள், குழந்தைகளிடம் சந்தோஷமாக பழகுவீர்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. குடும்ப உறவுகளிலும் அன்பு பெறுவீர்கள், அன்பையும் காட்டுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை கணவர் உங்கள் மீது பாசத்தை காட்டுவார். இந்த வாரம் குழந்தைகளிடம் வெளியே செல்வீர்கள். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான அவருடைய ஆதரவு இருக்கும் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு இந்த வாரம் குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரை சந்திரன் சாதகமாக இருக்கிறார் இந்த வாரம். ஆகையால் பெண்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய சிறப்பான வாரமாக அமைந்திருக்கின்றது. மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். ஆண் பெண் இருவருக்கும் அவ்வீட்டுக்கு அதிபதி 11க்கு 11 பாவத் பாவமாக இருப்பது செவ்வாய் 11 மறுமணத்துக்குரிய வரன்களும் இந்த வாரத்தில் அமையக்கூடிய நன்மை இருக்கிறது. விருப்பப்படுகின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே bharatmatchpoint.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். இவ்வாரத்தை காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சியான வாரம். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமே இருக்கின்ற சந்திரன் சாதகமாக இருக்கிறார், தாராளமாக வெளிப்படுத்தலாம். இவ்வாரம் திருமணம், குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான வாரம். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் வழிபாட்டு முறை என்று பார்க்கின்ற வாரம் பொறுத்தவரை செவ்வாய் மிக பலமாக இருக்கின்றார். ஆகையால் சக்திக்குரிய மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அல்லது எழுதுவது நல்லது. சக்திக்குரிய மந்திரம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 9 முறை எழுதுவது அல்லது உச்சரிப்பது நல்லது. விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்வதற்கு கமெண்டிலே நீங்கள் 9 முறை க்ளீம் என்று எழுதுங்க, அப்படிங்க டைப் பண்ணுங்கள். அப்பொழுது மனம் உச்சரிக்கும். அவ்வாறு உச்சரிக்கணும் இன்னும் ஆழமாக பதியும். சக்திக்குரிய மந்திரத்தை வாரம் சொல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். 11 செவ்வாய் இருப்போனால் செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன ஆலயம் செல்வதும் நலம் பலம் அதிகமாக கொடுக்கும். சனியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்வது. வக்ரமாக சனி 5 இருப்பலாம். இவ்வாறு செய்வது அதிர்ஷ்டத்தையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் உழைப்புக்கேற்றவாறு நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக.